முத்து மீனா இருக்கிற வரை நிச்சயமாக இந்த வீடு அவங்க கையை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா வீடு கையை விட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது. கடைசி நம்பிக்கையான நம்ம முத்து மீனாவும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மேஜிக் நடக்க போகுது, எப்படி இந்த வீடு இவங்க கைக்கு திரும்ப வரப்போகுது அப்படின்றதான் இதுக்கப்புறம் வர கதை. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு ஹோப் கொடுக்குறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். நிச்சயமாக இந்த வீடை எப்படியாவது நம்ம கைக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகளை நாங்கள் செய்வோமாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மீனாவே சொல்லிட்டா, முத்துவும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்புகிறாங்க. ஓகே, பார்க்கலாம், பொறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பிக்கை கொடுத்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. அப்போ அந்த ஃபினான்சியரை பார்க்க போகும்போது அவன் ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் சொல்கிறான், அவர் வர லேட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போ நம்ம முத்து மீனாவும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, வர்ற மாதிரி தெரியல. இவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காடுறாங்க, அங்கே உட்காடுறாங்க, எந்திரிச்சு நடந்து பார்க்குறாங்க. என்னடா அது இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது அப்படின்றதுனால அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவன்ட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா சார் வருவாருன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டால், எனக்கு எப்படி சார் தெரியும், எனக்குலாம் எதுவும் தெரியாது, அவர் வரும்போது வருவார், அவருங்க எப்போ வாங்க அப்படின்னு சொல்லி நான் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் திமிரா பேச, முத்து இருந்துக்கிட்டு என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ, அப்போ வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போடுறாரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கும் இதுக்கு எது சம்மந்தம் கிடையாது, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அவருக்கே கால் பண்ணி கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணுறான் ஃபினான்சியருக்கு. ஸோ அந்த ஃபினான்சியர் என்ன செய்கிறான் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அண்ட் முத்துக்கிட்ட நம்பரையும் கொடுத்துட்டா, இதான் என்னோட நம்பர், எனக்கு கால் பண்ணு அங்கே வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ முத்துவும் பார்த்தீங்கன்னா அவசரமாக கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் வேகமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேகமாக போகிறாரு. அப்போது அங்கே வேகமாக போனதுக்கப்புறம் வேற ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவன் இல்லை. ஸோ நீங்கள் வேறு இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இங்கே முத்து கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயமாக இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா ஏதோ ரீசன் இல்லாமலாம் இவன் பண்ணலை, ரீசனோட தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக கிளம்பி போகிறாங்க. என்ன செய்யலாம், சரி அந்த இடத்துக்கு போயாவது பார்ப்போம், அங்கேயாவது மீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போகும்போது தான் அங்கேயும் அவள் இல்லை. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவன் வேணுக்கும்னே நம்மளை இங்கே வர வைக்கணும், அவங்க இல்லை அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சே இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறையா புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இடமா வர சொல்ல இவங்களும் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க, அவன் அங்கே இல்லை. ஸோ இதே விஷயங்கள்லாம் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அப்போ தான் ஒரு விஷயம் இவங்களுக்கு புரிய வருது, இதுக்கப்புறம் எங்கே போனாலும் அவனை பார்க்க முடியாது, அவன் நம்மளை அலக்கழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம முத்து மீனா புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் நம்ம லாயரை பார்க்க போகலாம், ஏன்னா இவனை பார்த்து எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் வேணுக்குன்னே பண்ணுறான், நம்ம அடுத்தும் அங்கே வர சொன்னான் அப்படின்னா அங்கே போனோன்னா அவன் அங்கே இருக்க மாட்டான். இதுதான் மீனா ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து முடிவு பண்ணி என்ன செய்கிறார் அப்படின்னா லாயரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அவனுக்கு கால் பண்ணுறாங்க, என்ன ஃபினான்சியர் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து அவங்கள தெருவாக அலைய விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சூப்பருங்க, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த முத்து மீனாவும் நாயாக தெருவாக அலையணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே, அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க அலையிறதை என்னால் பார்க்க கொடுத்து வைக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, மற்றபடி எனக்கு ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ இந்த இடத்துல தான் முத்து மீனாவோட கஷ்டம் புரியுது. ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவனை எப்படியாவது மீட் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் கடைசியில் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முத்து மீனாவுக்கு எதிராக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேதனை வரும் பார்த்திங்களா. உண்மையிலே அந்த வேதனை ரொம்பவே கஷ்டமான வேதனை தான். இப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்குது. இதிலேருந்து எப்படி மீள போகிறாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண போகிற நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இது சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க பண்ண போகிற விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இந்த வீடை கைவிட்டு போக விட மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அது எப்படி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ லாயரை போய் பார்க்குறாங்க, லாயர்கிட்ட பேசுகிறாங்க, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது லாயர் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள்,
கோர்ட்டு வந்து 10 நாள் லீவு, இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் உங்களை வந்து அழக்கழிச்சிருக்கான். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அவனை பார்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வேளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனால் அடுத்த ஸ்டெப் எதுவும் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அதனால தான் உங்களை பார்க்காம அவன் அலக்கழிச்சிருக்கான். அவன் அந்த வீடை ஜப்தி பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கான். ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வேதா கேட்குறாங்க, மீனா கேட்குறாங்க, வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாதா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன வழியாவது இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. மேஜிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம உடனே பார்த்து பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவசர வழக்காக இருக்கணும், அதுவும் ரொம்ப அவசர வழக்காக இருந்தால் மட்டும்தான் விசாரிப்பாங்க, மற்றபடி இப்போதைக்கு அவங்க எந்த வழக்கையும் விசாரிக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கை விரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் முத்து என்ன செய்ய போகிறாரு, லாயர்கிட்ட போனால் ஒரு தீர்வு கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. இப்போ அதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா 10 நாள் நீதிமன்றம் லீவு அப்படின்றாங்க. அவங்கள பார்த்து பேசலாமான்னு கேட்டால் அவங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க, எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. ஸோ முத்து மீனாவால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீடே சோக கல்லடலில் மூழ்கி இருக்குது. அப்போ முத்து மீனா போய் நிற்கவும் என்னடா சொல்ல போகிறாங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் எல்லாரும் கேட்குறாங்க. ரவி கேட்குறாரு, என்னடா முத்து என்னாச்சு, போனியே நல்ல காரியம் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அதே மாதிரி அண்ணாமலை முத்து என்னப்பாச்சு சொல்லுப்பா, இந்த வீடை ஜப்தி பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ முத்து வந்து அப்படியே உடஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா எல்லாமே நம்ம கைவீறி போயிடுச்சு, இனி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சுப்பா, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலை உடஞ்சிருச்சு. இப்படி ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு பதில் நான் செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல, முத்து போய் கட்டிப்பிடிச்சிட்டேப்பா, பாப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, கண்டிப்பாப்பா ஏதாவது பண்ணுவோம்ப்பா, நம்மளால் முடிஞ்ச விஷயம் ஏதாவது பண்ணுவோம்ப்பா, நீலாம் அப்படி பேசாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ணாமலை சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு எதிராக இருக்குது, எதுவுமே முத்துவுக்கு ஃபேவராக கிடையாது, எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, ஏதாவது ஒரு மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் உண்டே தவிர்த்து மற்றபடி உடனே 48 லட்சம் ஏற்கனவே 10 கொடுத்துட்டாங்க, 38 லட்ச ரூபா கெட்டுற அளவுக்கு அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கான ஒரே ஒரு கெப்பாசிட்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட தான் இருக்குது. பாட்டி தான் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை தவிர்த்து பாட்டிக்கு வேறு யாருமே இவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு வேறு யாரும் கிடையாது. பாட்டியை தவிர்த்து வேறு யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக உதவி செஞ்சது கிடையாதுன்றதுனால ஸோ ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. யார் இந்த விஷயத்தை செய்ய போகிறா, ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஹவு, எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்க வைக்குது. ஸோ நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து உடஞ்சிட்டார், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்ட அண்ணாமலை என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கும்போது அவங்க வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, நாங்கள் வீடை ஜப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. அவங்களா வந்து சொல்கிறதுக்குள்ளே நம்ம கிளம்பி போயிடுவோம், இதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் அவங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கே போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. ஸோ குடும்பமே ஒரு சோக கடலில் மூழ்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வாழ்ந்த வீடு அப்படின்றது அவங்க கையை விட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நெவர். இன்னொன்று ஃபினான்சியரை பார்த்து இந்த மாதிரி எங்கள் வீடு வந்து கடனில் இருக்குது, அந்த வீடோட மதிப்பு என்ன அப்படின்றது அவங்களே கெஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ரெகுலர் ஏரியாவில் இருக்குது, சூப்பரான ஏரியாவில் இருக்குது, அந்த வீடோட மதிப்பு ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போகும், இப்போதைக்கு லேண்டே அந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க 50 லட்சம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் அந்த பத்திரத்தை கொடுத்து ஒரு 50 லட்ச ரூபாயை வாங்கி, பத்திரத்தை கொடுக்க முடியலைனாலும் இருக்கிற சுச்சுவேஷனை சொல்லி கையோட அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து ஃபினான்சியர்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பத்திரத்தை திருப்பி மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம். ஒரு சூப்பரான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய தப்பான விஷயங்கள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது
இவங்க வந்து அந்த விஷயத்தை இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சமாளிக்கவே முடியாத விஷயமே கிடையாது. சமாளிக்கக்கூடிய விஷயந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை இவங்க கொஞ்சமாவது மூளை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுனால இவங்க அந்த மாதிரி யோசிக்கலை போல். ஸோ அங்கே ஒரு ஃபினான்சியரை பார்த்து அவர்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்கி இவங்ககிட்ட ஒரு 30 லட்ச ரூபாய் கொடுத்து திரும்ப வந்து அந்த பத்திரத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ அதுதான் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை இவங்க யோசிக்கவே இல்லை. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் இவங்க வந்து யோசிக்கலை. அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கேள்விக்குறிதாக இருக்குது. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார், இவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வேலை பார்த்தவர் அண்ணாமலை. ஸோ அப்படி இருக்கும்போது பேங்க்லேயே கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு யாரோ வச்சு பேசி கூட வாங்கலாம். இல்லை அப்படியா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு யார்கிட்டையோ சொல்லி கூட வாங்கலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தும் இவங்க அப்படி ஒரு விஷயத்தை செய்யலை, அந்த ஒரு ஸ்டேஜுக்கே போகலை. அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே என்னடா இப்படி இருக்காங்க, கொஞ்சமாவது கதையுள்ள லாஜிக் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, லாஜிக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று, நம்ம சத்யாவோட மாமனார் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணிக்கு எதிராக சிந்தாமணி பண்ணுற விஷயங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக தான் நிற்பார். ஸோ அப்படி இருக்கும்போது சத்யாவோட லவ்வர் அந்த பொண்ணு ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணால் உண்டு. ஸோ அந்த பொண்ணு நிச்சயமாக செய்யும். சத்யாவுக்கு, சத்யா ஃபேமிலிக்குனா நிச்சயமாக செய்கிறதுக்கு அவங்க வந்து தயாராக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க ஊரில் இருக்காங்களா அப்படின்றது தான் பிரச்சனை. ஏன்னா லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி பார்க்கும்போதே அவங்க நான் அந்த மாதிரி கிளம்புறேன், நான் அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு இப்போ திரும்ப எங்கே இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படின்றதுனால எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சிக்கலில் தான் இருக்குது. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இப்போ எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே தஞ்சம் புகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்குது மீனாவோட வீடு தான். மீனாவோட வீடு தான் இவங்களுக்கு இப்போ கடைசி புகலிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தால் தான் விஜயா அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு அறிவு வரும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த அறிவு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு எபிசோட் கொண்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது போக்கிடம் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறாங்க, எங்கே போகிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு போய் கோவிலில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கோவிலேருந்து கிளம்ப சொல்லிடுவாங்க, நட சாத்தனுங்க தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு ஆப்ஷன் கிடையாதுல. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க கிளம்பி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ நேராக எங்கே போகலாம் அப்படின்னா சத்யா வீடு தான். சத்யா வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அங்கே தான் இவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்தால் தாராளமாக நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அங்கே தான் போகிறாங்க. இவங்களுக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த வீடை திருப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யாவோட மாமனார், ஸோ சிந்தாமணியோட கணவர், அவர் மூலியமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்காங்க நம்ம பாட்டி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னடா பிரச்சனை, ஒரு 38 லட்சம் தானடா பிரச்சனை, என்கிட்ட கேட்டால் உனக்கு என்ன 1 கோடி ரூபா கூட கொடுப்பேன்டா, நமக்கு அங்கே அவ்வளோ லேண்ட் இருக்குது, ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்குடா அடுத்தவன்ட்ட போய் காசு கேட்டுட்டாலேற, நான் உனக்கு பணத்தை தரேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பணத்தை கொடுத்து வீடை திருப்பணும். இல்லையா மனோஜோட ஷோரூமை ஏலத்துக்கு விடுங்கடா, மனோஜோட ஷோரூம் வச்சு அவன் என்ன பண்ண போகிறான், அங்கே அவனுக்கு இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவன் மட்டும்தான் காரணம். ஸோ அவன் மட்டும் சொகுசாக போய் ஷோரூமில் உட்காந்துக்குருவானா, இவங்கெல்லாம் ரோடாக அலையணுமா, இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் மனோஜை தூக்கி வீட்டை விட்டு வெளியேறியணும் ஒன்று, இதுக்கப்புறம் உனக்கு வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லணும். இல்லையா உன் ஷோரூமில் எவ்வளோ பிரான்ச்சஸ் கட்டிருக்க, எவ்வளோ பணம் இருக்குது, அது எல்லாத்தையும் எட்டு வந்து கொடு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 பைசா கூட அவன் நகட்டலை. ஸோ மனோஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமானவன் அப்படின்றத இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரவி கூட பார்த்தீங்கன்னா என்னால் இந்தடா 1 லட்ச ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்பிரச்சனைக்கு யார் முழுக்க காரணமோ அவன் வந்து 1 பைசா கூட நகட்டலை, 1 பைசா கூட நகட்டலை, ஆறுதலாக ஒரு விஷயத்த பேசலை. ஆனால் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறான். என்ன ஐடியா கொடுக்குறான்னா, அப்பையும் வீட்டை வந்து அடமானம் வைக்கிற மாதிரி ஐடியா கிடையாது. அப்பையும் பார்த்தீங்கன்னா வீட்டை விற்றுட்டோம் அப்படின்னா லம்பாக ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறலாம் அப்படின்னா நம்ம கடனெல்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஐடியா தான் கொடுக்குறான். உருப்படியாக இந்த ஐடியாவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஏன் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க, கதையில் ஸ்கிரிப்ட் கோளாரா, கதை கோளாரா, இல்லைனா டைரக்டர் கோளாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ எல்லாமே கைமீறி போகிற மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பட் இதில் எதுவுமே நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. அதில் ஒரே ஒரு நடந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மனோஜை பற்றின விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரிய வந்தது தான். மனோஜ் எவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்றத அவங்க இப்போ புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் வீடும் இதுக்கப்புறம் போகுது, வீடு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்க போகுது. இதிலேருந்து எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வரப்போகிறாங்க, ஏன்னா இது மீள முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல.
யாராவது ஒருத்தங்க உதவி செய்யணும். ஒன்று பாட்டி செய்யணும், இல்லை அப்படின்னா அந்த ஃபினான்சியர் செய்யணும். ஸோ யாருமே செய்யலை அப்படிங்கும்போது இவங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது தான் உண்மை கூட. கண்டிப்பாக இவங்களுக்கு யாராவது செய்வாங்க, யாருமே செய்யாமல் இருக்க மாட்டாங்க, யாரோ ஒரு ஆள் செஞ்சு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளை அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிது. ஆனால் நிச்சயமாக பாட்டி வந்தாங்கன்னா தாங்க மாசாக இருக்கும். யாரெல்லாம் பாட்டி வந்தால் மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டி வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா பாட்டி வந்தால் தான் அடுத்து நடக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நடக்கும். பாட்டி வந்து பணத்தோடு ரெடியாக வருவாங்க. உனக்கு எவ்வளோடா பணம் வேணும், உனக்கு எவ்வளோடா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. நிச்சயமாக அவங்க அந்த பணத்தை கொடுத்து நம்ம அண்ணாமலையை மீட்பாங்க. அந்த கடன் எல்லாமே அவருக்கு மாறும். ஸோ அந்த 38 லட்ச ரூபாய் தூக்கி ஃபினான்சியர் மூஞ்சில் இந்தாடா நாயே அப்படின்னு சொல்லி எறிகிறதுக்கான ஒரு காலம் வரும் அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிந்தாமணியோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போவே ஆல்ரெடியே ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் போகும். அப்போ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடை திருப்புறதுக்கு என்ன வேலையோ அந்த விஷயத்தை பண்ணிடுவாங்க. சிந்தாமணிக்கு ஒரு சரியான ஆப்பு வந்து கன்ஃபார்ம். ஏன்னா இவங்க என்ன கணக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த வீடு பல கோடி ரூபா போகும். அந்த ஒரு கவுண்டமணி ஒரு மீனை பிடிக்கும்போது அது இந்த மீன் அவ்வளோ போகும் இவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதோட மதிப்பு அவ்வளவு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்களுக்கு கடைசியில் வந்து பிங்களக்கா பிலாப்பி தான். ஸோ ஒரு சரியான ஆப்பு சிந்தாமணிக்கு காத்திருக்குது. சீக்கிரமே இந்த வீடை நம்மளால் அபகரிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போகவும் முடியாது. ஏன்னா சரியான அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்றதுனால இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவங்க ஒரு தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் மீனா பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்போ. ஏன்னா சிந்தாமணிக்கிட்ட போய் போராடி இவங்களுக்கு வந்து பத்திரத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு பதில் இவங்க ஏன்னா ஜெயிலு போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க பயந்தாங்க சிந்தாமணி. ஸோ அந்த விஷயத்தை இவங்க பயப்படாமல் கையில் எடுத்து அந்த விஷயத்தை இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா கொண்டு போய் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறோம், இவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்து என்னென்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் போலீஸ்காரங்க திரும்ப வாங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்படிலாம் நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இவங்கள வச்சு கேட்க வச்சுருந்துருக்கலாம். எங்களுக்கு வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சுருந்துருக்கான். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஃபினான்சியர் வந்து ஏதாவது ஒரு ஜகா வாங்கினானோ அப்படின்னா அதை வச்சு இவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ மீனாமுத்துக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிருக்குது. இவங்க எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ பட் அது எல்லாமே இப்போ வந்து இவங்களுக்கு ஆப்பா மாறி இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு பிடி வந்து இவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சிந்தாமணி வந்து கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஆகா இந்த ஒரு விஷயம் அவகிட்ட இருக்குடா, நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். ஸோ எந்த ஒரு பிடியும் அவங்கக்கிட்ட இல்லாதது இவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குதுன்னு கூட சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அதுதான் பிரச்சனையாகவே மாறி இருக்குது. ஒருவேளை ஆப்ஷன் ஏதாவது மாற்றி நடந்திருந்தது அப்படின்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் நடக்கலை அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க செய்கிறது. ஸோ நாளும் பார்த்திங்கன்னா மாறி மாறி போய்கிட்டு இருக்குது நம்ம முத்து மீனாவுக்கு. ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு சாதகமாகவோ ஒரு நல்ல விஷயமாகவோ நடக்கலை. எல்லாமே இவங்களுக்கு அகென்ஸ்டாக எதிராகவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால நம்ம எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னடா செய்யலாம் எப்படி இந்த விஷயத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா யோசிச்சு பண்ணுற மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்ம முத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆக போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டி வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி இந்தாங்க உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் தரேன், இந்த அமௌண்ட்டு தானே உங்களுக்கு பிரச்சனை, இந்த அமௌண்ட்டை நான் தரேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் உங்கள் பக்கம் இருக்கேன், எப்படியாவது இந்த வீடை நம்ம திரும்ப மீட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த ஹோப் இல்லாதது இங்கே நிச்சயமாக கொஞ்சம் கவலையில் தான் இருக்குது. கண்டிப்பாக பாட்டி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அல்லது ஏன்னா இவங்க நிச்சயமாக இந்த வீட்டை 100% இந்த வீட்டை விட்டு அவங்க போக மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எப்படி யார் என்ன செய்ய போகிறா, ஸோ யார் வந்து இந்த பணத்தை கொடுக்க போகிறா அப்படின்றது நம்ம பெரிய ஒரு டேர்னிங் ஒரு ட்விஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. யாரா இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஏன்னா எது பண்ணாலும் கண்டிப்பாக அது முத்து மீனாவுக்கு ஃபேவராக தான் பண்ணணும். இந்த வட்டமும் சிந்தாமணியை ஜெயிக்க விட்டுறக்கூடாது. ஒருவேளை இந்த வட்டமும் அவள் ஜெயிச்சா அப்படின்னா அவளோட ஆட்டம் வந்து தனியாக இருக்கும். ஸோ முத்து மீனாவை படாத பாடுபடுத்துவா. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனையை கொண்டு போய்கிட்டு இருக்கா. மேலும் இப்படி ஒரு விஷயத்தில் வந்து அவள் ஜெயிச்சிட்டா அப்படின்னா இன்னும் பயங்கர பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம முத்து மீனா
ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இங்கே தாங்க நம்ம முத்து மீனாவோட திறமையை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவளை வந்து அவ்வளோ ஈஸியாக ஏமாத்துறது அல்லது அவளை வந்து மண்ணை கவ வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம முத்து மீனா செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது முத்து மீனாவுக்கு பாதகமாக அமைஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நடக்காமல் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது இது உண்மையிலே நம்ம சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இவங்க செஞ்சது வந்து இவ்வளோதான் டம்மி விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் ரொம்பவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொறுத்துறது பார்ப்போங்க இப்போ என்ன நடக்க போகுது, எப்படி இந்த விஷயத்தை நம்ம முத்து மீனா ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எப்படி சிந்தாமணிக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாங்க அப்படின்றது இனிமேல் சுவாரஸ்யமாக இருக்கும். பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும், பயங்கர திருப்புமுனையாக இருக்கும். எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தாலும் நிச்சயமாக சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இனி நடக்க போகிற சம்பவங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் இந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட ஆசை. மனோஜை வந்து இந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவான். அவன் நினைக்கிற விஷயத்த செய்வான், அவன் செய்கிறது தான் கரெக்டு, அவன் தான் எல்லாத்துக்கும் சரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ மீண்டும் அவனுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. மீண்டும் அவனுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது அப்படின்னா அது நிச்சயமாக முத்து மீனாவுக்கு பேராபத்து தான். ஸோ அந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வர்றாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.